கிளாசிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ். இன்றைய தலைப்பு படிவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பெயர், முகவரி, பாடப்பிரிவு சரியாக நிரப்பப்பட வேண்டும். அது வினாத்தில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அது சரியாக படிச்சுட்டு அங்கே என்ன பெயர் கொடுத்துருக்காங்களோ அந்த பெயர், அடுத்தது முகவரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவும், அடுத்தது பாடப்பிரிவு அறிவியல் பிரிவா கலைப்பிரிவா அப்படின்ட்டு நம்ம சரியாக எழுதணும். அடுத்தது விவரங்கள் இல்லாத இடங்களில் கற்பனையாக சரியான தகவல்களை இட வேண்டும். இப்போ விவரங்கள் இல்லாத இடங்கள் அப்படின்னா இப்போ கைபேசி எண், தொலைபேசி எண் கொடுத்துருக்க மாட்டாங்க. நாமளும் என்ன பண்ணோம், சரியான தகவல் எழுதணும். ஆனால் உண்மையான நம்பர்லாம் எழுதக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு 10 நம்பர் எழுதிடணும். அடுத்தது அஞ்சல் குறியீடு கொடுத்துருக்க மாட்டாங்க. அஞ்சல் குறியீடு நம்ம எழுதணும். 6,01,000 அப்படின்ட்டு அது மாதிரி எழுதலாம். அடுத்தது படிவத்தின் இறுதியில் கையொப்பம் இட வேண்டும். கண்டிப்பாக அங்கே என்ன பெயர் கொடுத்துருக்காங்களோ அந்த பெயர் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து எழுதணும். அடுத்தது கடிதத்தில் கேட்கப்பட்ட பாடப்பிரிவை தெளிவாக எழுத வேண்டும். தெளிவாக அப்படின்னா நாமளே எழுதிக்கலாம், அறிவியல் பிரிவா அல்லது கலைப்பிரிவா அப்படின்ட்டு நம்ம எழுதணும். அடுத்தது இப்போ கேள்வி கொடுத்துருக்காங்க. கேள்வியில் வினாத்தாள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பாருங்கள். என்ன பெயர் கொடுத்துருக்காங்க, என்ன முகவரி கொடுத்துருக்காங்க, என்ன படிவம் கொடுத்துருக்காங்க, எதை நிரப்பணும் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போது கேள்வி 25 முகில் வீதி, சென்னை 6,01,000 என்ற முகவரியில் வசிக்கும் திரு சா மணி என்பவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த தன் மகள் மாலதி மேல்நிலை வகுப்புக்கு சேர்க்கிறார். தேர்வர் தன்னை மாலதியாக நினைத்து, இங்கே யார் அப்படின்னா மாலதியாக நினைத்து உரிய படிவம் நிரப்புக. இப்போ இது என்ன படிவம் அப்படின்னா +1 சேர்க்கை. அது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு போகிறதுக்காக சேர்க்கை. அப்போ இங்கே யார் அப்படின்னா மாலதி. அவங்க பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா மணி. அடுத்தது என்ன முகவரி அப்படின்னா 25 முகில் வீதி, சென்னை 6,01,000. இது நம்ம தெளிவாக படிச்சிட்டோன்னா எளிமையாக எழுதிடலாம். இங்கே மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம் முதல்ல என்னது அப்படின்னா சேர்க்கை எண். எண் வந்து 4 எண்கள் எழுதிடலாம். 1 2 3 4 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்தது தேதி, நம்ம எப்போ எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த தேதி மட்டும்தான் நம்ம எழுதணும். எந்த எக்ஸாம் எந்த டேட் அப்படின்னா அந்த டேட் மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். இப்போ பொதுத் தேர்வு 11/3/2026. அடுத்தது வகுப்பும் பிரிவும். வகுப்பு வந்து என்ன அப்படின்னா +1. அடுத்தது என்ன பிரிவு அப்படின்னா அறிவியல் பிரிவு கலைப்பிரிவு அப்படின்ட்டு நம்ம எழுதிடலாம். அடுத்தது மாணவ மாணவியரின் பெயர். நமக்கு வினாத்தாள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலதி. அந்த பேர் மட்டும்தான் நம்ம எழுதணும். அடுத்தது பிறந்த தேதி. உங்களுடைய பிறந்த தேதி இதாக ஒன்று எழுதுங்க. அடுத்தது சொந்த டேட் ஆஃப் பர்த்லாம் எழுத வேண்டாம். அடுத்தது தேசிய இனம் இந்தியன். அடுத்தது பெற்றோர் பாதுகாவலர். அவங்களுடைய பெற்றோர் தந்தை யார் அப்படின்னா சாமணி அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது இந்தியன் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது முகவரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 முகில் வீதி, சென்னை 6,01,000. இறுதியாக படித்து முடித்த வகுப்பு எது அப்படின்னா 10ஆம் வகுப்பு. பயின்ற மொழி எது அப்படின்னா தமிழ். அடுத்தது இறுதியாக படித்த பள்ளியின் பெயர் முகவரி. அவங்க கொடுக்கலினாலும் நாம் என்ன பண்ணோம்னா அரசு உயர்நிலை பள்ளி அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் கேட்குறாங்க. இப்போ இங்கே நான் வந்து 460 அப்படின்னு கொடுத்துறேன். 500க்கு 500ன்னு கூட நீங்கள் எழுதலாம். அடுத்தது தேர்வின் பெயர் என்ன பெயர் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பொது தேர்வு அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது பதிவு எண் ஆண்டு. பதிவு எண் வந்து உங்களுடைய நம்பர் எழுத வேண்டாம். ஒரு 6 நம்பர் மட்டும் நீங்கள் எழுதிடலாம். நான் வந்து இங்கே 1 2 3 4 5 6 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பெயரும் அடுத்தது பதிவு எண்ணும் எழுதவே கூடாது. அதுக்காக தான் கற்பனையாக 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. மார்ச் 25 26 அப்படின்னு நம்ம எழுதணும். இது ரொம்ப முக்கியம். தேர்வின் பெயர், பதிவு எண், ஆண்டு. பதிவு எண்ணும் எழுதணும், ஆண்டும் எழுதணும். பதிவு எண் வந்து உங்களை எழுத வேண்டாம், ஒரிஜினல் நம்பர் எழுத வேண்டாம். இதாக கற்பனையாக 6 நம்பர் எழுதணும். அடுத்தது பாடம் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். மொத்தம் எத்தனை மதிப்பெண்? மதிப்பெண் 100. தமிழில் வந்து இப்போ நான் எவ்வளோ எழுதியிருக்கேன்னா 90. அடுத்தது ஆங்கிலம் 80, கணக்கு 90, அறிவியல் 100, சமூக அறிவியல் 100. மொத்தம் அப்படின்னா 460. அடுத்தது மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் அப்படின்னு நம்ம எழுதணும்.
அடுத்தது தாய்மொழி தமிழ். அடுத்து சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயின்றும் மொழியும். அறிவியல் பிரிவு தமிழ் வழி. எந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க? தமிழ் வழி. அறிவியல் பிரிவு, கலைப்பிரிவு தமிழ் வழி. அடுத்தது மாணவ மாணவியரின் கையெழுத்து. இப்போ நம்ம என்ன பெயர் கொடுத்துருக்காங்களோ அதே பெயர் தான் நம்ம எழுதணும். வினாத்தல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலதின் கொடுத்துருக்காங்க, நம்ம மாலதின் எழுதலாம். இந்த என்ன படிவம் அப்படின்னா +1 சேர்க்கை படிவம். சரிங்களா? அடுத்த படிவம் பார்க்கலாம். அடுத்தது திரு கவிதா என்பவர் 125 திரு வி.க. நகர், சென்னை 6,01,000 என்ற முகவரியில் வசிக்கிறார். நூலக உறுப்பினராக இணைவதற்கு மாவட்ட மைய நூலகத்திற்கு செல்கிறார். தேர்வர் தம்மை கவிதாவாக நினைத்து உரிய படிவம் நிரப்புக. இப்போ நமக்கு என்ன படிவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூலக உறுப்பினர் படிவம். நூலக உறுப்பினர் படிவம் யார் அப்படின்னா கவிதா. நம்ம கவிதாவாக நினைக்கணும். என்னென்ன தகவல் கேட்டிருக்காங்களோ அது சரியாக எழுத வேண்டும். கேள்வி ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். அடுத்தது நூலக உறுப்பினர் படிவம். என்ன படிவம்னா நூலக உறுப்பினர் படிவம். சென்னை நூலக ஆணைக்குழு மையம் கிளை ஊர்ப்புற நூலகம் சென்னை. உறுப்பினர் சேர்க்கை அட்டை. கேள்வி கொடுத்துருக்காங்க. அட்டை எண் எவ்வளோ அப்படின்னா 4 இலக்கில் எழுதுங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து உறுப்பினர் எண் அதுவும் 4 இலக்கு எழுதுங்க. 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 5 6 7 8 அப்படின்னு கற்பனையாக. அடுத்தது பெயர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வினாத்தல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் எழுதியிருக்கேன். தந்தையின் பெயர் குமார். அடுத்தது பிறந்த தேதி 29/10/2010 நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வயது 15. படிப்பு என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு. கைபேசி எண் நம்பர் கொடுக்க வேண்டாம். நான் கற்பனையாக தான் ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்கேன், 1லிருந்து 10 வரைக்கும். அடுத்தது அஞ்சல் முகவரி. இப்போ நம்ம வினாத்தல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125 திரு வி.க. நகர் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து எழுதியிருக்கேங்க. காமா இங்கே புள்ளி வந்துடும். அடுத்தது நான் சென்னை நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா. அடுத்தது சந்தா தொகையாக 40 ரூபா. ஆக மொத்தம் எத்தனை அப்படின்னா 100 ரூபா. இங்கே 60 + 40 மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா. ரொக்கமாக செலுத்துகிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. நாம் என்ன பண்ணால் சந்தா தொகையும் அடுத்தது காப்பு தொகையும் என்ன பண்ணால் இங்கே எழுதியிருக்கணும் ரெண்டையும். அடுத்தது மொத்தம் கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னா 100. அடுத்தது இங்கே இடம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சென்னைன்னு கொடுத்துருக்கோம். இங்கேயும் சென்னை. அடுத்தது நாள் வந்து நம்ம எப்போ எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த தேதியை நம்ம எழுதலாம். 11/3/2026. அடுத்தது தங்கள் உண்மையுள்ள கவிதா. அங்கே என்ன வினாத்தல் என்ன பெயர் இருக்கோ அதே பெயர் தான் நம்மளும் இங்கே எழுதணும். அடுத்தது இங்கே திரு, திருமதி, செல்வி, செல்வன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே யார் அப்படின்னா கவிதா. இங்கே என்ன கொடுக்கணும் செல்வி அப்படின்னு டிக் பண்ணி இங்கே என்ன பண்ணணும்னா கவிதா அப்படின்னு நாம் எழுதணும். அடுத்தது அவர்களை எனக்கு நன்கு தெரியும் என சான்று அளிக்கின்றேன் அப்படின்ட்டு நம்ம கவிதா பெயர் இங்கே எழுதணும். அடுத்தது இங்கே வந்து நம்ம எந்த பேருமே எழுத வேண்டாம். அடுத்தது இங்கே அலுவலக முத்திரை இதுவும் நீங்கள் எதுவுமே எழுத வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம 2 படிவம் பார்த்துருக்கோம். மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம், அடுத்தது நூலக உறுப்பினர் படிவம். இது தெளிவாக படித்து புரிஞ்சுட்டு நல்லா எழுதுங்க. நன்றி.